இருங்க நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொல்லுது நான் அப்புறம் படிக்க முடியாம போயிடும். அது சொல்லிட்டு இப்ப படிச்சீங்கன்னா இன்னும் அவமானமா விட்டுருங்க. ஓகே, நானே படிச்சுக்கிறேன். காதலி திரையில் காளியாவாதி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் மேடம், விட்டுருங்க மேடம். அவர் வேற போயிட்டாரு சார், போயிட்டாரு. காதலை திரையில் கேட்கல என்ன சொன்னீங்க? அப்படிலாம் இல்ல, எழுதிட்டு வரல நீங்க நினைச்சிட கூடாதுல்ல. காதலை திரையில் கவிதையாய் வடித்தவர், கலர்ஃபுல் காட்சிகளில் கனவுகளை படைத்தவர், போடா போடியில் துள்ளி குதித்த இளமை, நானும் ரவுடிதான் என்று சொல்லி ஜெயித்த பெருமை, எளிமையான வரிகளால் இதயங்களை தொட்டவர், பாடல் ஆசிரியனாய் பாட்டிலேயே மேஜிக் செய்பவர், இயக்குனராய் இவர் ஒரு ட்ரீம் மேக்கர், வசனங்களில் இவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர், காத்து வாக்குல தனது காதலை சொல்லி நயன்தாராவின் இதயத்தில் இடம் பிடித்தவர், முகத்தில் தெரியும் செல்மிஷ அரட்டை, இவருக்கு உயிர் குழந்தைகள் இரட்டை, தானா சேர மாட்டார், சேர்ந்தால் விடமாட்டார், தமிழ் சினிமாவில் பலரும் பொறாமை கொள்ளும் சின்ன சிரிப்பில் மக்களை சிறைப்பிடித்தவர், காப்பீடு கம்பெனியின் காரணக்கர்த்தா, 2040 காதலி இன்சூரன்ஸ் பண்ண லவ்வபிள் மேன், டைரக்டர் ப்ரொடியூசர் விக்னேஷ் சிவன் அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நேற்று ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு ஸ்டேஜ்ல ஒரு வடிவேல் ஃபைட்ல வந்து அவர் எப்படி கப்பு வாங்கிட்டு நியாயமா இந்த கப்பு எனக்கு தான்டா சொந்தம், நான் எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் பாடுறான்ற மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதே வந்து எனக்கு ஒரு பிளாக் பஸ்டர். படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான், எனக்கு ஒரு ஹிட். ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் கனவு பெருசா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ நம்ம நிறைய தடவை என்னன்னா சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் காரணமா எது கொஞ்சம் ஈஸியோ எது கொஞ்சம் சுலபமா நடக்குமோ அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன். இப்போ எனக்கு வந்து இப்போ என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்குன்னு சொல்லலாம், கடவுளுடைய அனுகிரகத்தால. ஆனா அதே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல எத்தனை படம் வேணாலும் லைஃப்ல நம்ம பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி நான் இருந்த ஒரு சுச்சுவேஷனுமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் என் மேல பெருசா நம்பிக்கை இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சமயத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை கை வைக்காம எனக்கு வந்து என்ன சேலஞ்ச் பண்ணிக்கக்கூடிய விஷயம். இந்த படத்துல வந்து ஒரு ஃப்ரேம் கூட என்னால ஈஸியா எடுக்க முடியாது. சும்மா கேமரா எடுத்துட்டு போனா ஒரு இடத்துல வச்சோன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதுல ஏதாவது ஒரு மெனக்கடலாவது இருக்கும். அதுல அட்லீஸ்ட் ஒரு காஸ்டியூமாவது கரெக்டா இருக்கணும், இல்ல பின்னாடி இருக்கிற விஷயங்கள் கரெக்டா இருக்கணும், இல்ல அதுல இதுக்கப்புறம் வரப்போற இந்த சிஜி கரெக்டா இருக்கணும், இல்ல அங்க இருக்கிற ஒரு மேக்கப்ல ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டா இருக்கும், இல்ல பேச போற டைலாக்ல ஏதாவது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயமா இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையாச்சும் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த படம் கொஞ்சம் கன்வின்சிங்கா இருக்கும். இல்லைன்னா நம்ம சும்மா சொல்லலாம் 2040 நடக்கிற மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது நிறைய நல்ல ரிவ்யூஸ், நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ், நிறைய பாராட்டுகள் அதெல்லாம் இருக்கிற அதே சமயத்துல சில பேருக்கு வந்து இந்த ஃபிலிம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் லேகா இருக்கு, இந்த மாதிரி சில விஷயங்களுமே வந்து நான் பார்க்க தான் செய்யறேன். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஹை கான்செப்ட், ஒரு ஏதாவது ஒரு கொஞ்சம் ஒரு ரெகுலரா நம்ம ஒரு அந்த ஒரு அரைச்சமாவை அரைக்காம ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் சொல்லணும்னா அதற்கான இப்போ ஒரு ஃபிளைட்ல நம்ம ஏறுறோம்னா முதல்ல வந்து அந்த சீட் பெல்ட்டை போடுங்க, இந்த இதை பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு தொய்வடைய தான் செய்யும். பட் அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனா தான் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ படத்துல சில இடங்கள்ல சில காட்சிகள்ல வந்துட்டு கொஞ்சம் மெதுவாகவோ இல்ல கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக, ஏன்னா ஒரு திரைப்படம்ன்றது ஒரு வெறும் ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை, அது எல்லா ஏஜ் குரூப்ஸ் எல்லா விதமான மக்களுமே வந்து பார்ப்பாங்க. அப்ப அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த விஷயத்தை நம்ம எப்படி கடத்துறோம் அப்படின்றதுக்காக எல்லாத்து மேலேயுமே நம்ம வந்து கொஞ்சம் டீடைல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஓவராலா அந்த ஒரு ஃபில்மை நம்ம பேஸ் பண்ற விதமாகட்டும், சில விஷயங்களை நம்ம சொல்ற விதமாகட்டும், அதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துப்போம். ஸோ அதை வந்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா எடுத்திருக்கேன். அண்ட் அதை பார்க்கும்போது எனக்கும் சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுது. பட் ஹேவிங் செட் இதில் இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்க்கும்போது நான் நினைச்சது வந்து ஒரு காதல் கதை. ஆனா பொதுவாகவே எப்பயுமே காதல் படங்கள்னா அது ஒரு மாதிரி ஒரு தன்மையிலேயே போயிட்டே இருக்கும். பட் படம் ஃபினிஷ் ஆகும்போது வந்து அது எப்பயுமே ஒரு மெலோ டிராமாவா, ஒன்று ஹீரோயின் வந்து இதுல
ஏர்போர்ட் போயிடுவாங்க, இல்லை ட்ரெயின்ல ஏற போயிடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சேஸ், இந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஏரியாஸ்ல இல்லாம அது வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ வில்லன் ஃபிலிமுக்கு இருக்கக்கூடிய சில ஹை பாயிண்ட்ஸ் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி தான் இந்த படத்துல வந்து அதை வந்து முயற்சி செஞ்சோம். இப்போ அது கடைசியில தியேட்டர்ல வரும்போது அந்த இடத்துல கிளாப்ஸோ, அந்த இடத்துல வந்து ஒரு அப்ரிசியேஷன் வரும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும், ஒரு ரைட்டரா நம்ம ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணோம், அந்த ட்ரை பண்ணது ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய தியேட்டர்ல அட்லீஸ்ட் ஒரு 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 குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புளுக்காச்சும் அது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது நினைக்கும் போது நம்மளுடைய வேலை மேல நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் அதிகரிக்குது. அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி டு த ஆடியன்ஸ். அப்புறம் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் பவர், இந்த ஃபில்மை நான் பண்ணக்கூடிய இந்த படம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தது பிரதீப்னால தான் இந்த படம் நடந்துச்சு. இல்லைன்னா இந்த படம் நடக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா இந்த படம் பிகினிங்ல இருந்து பட்ஜெட் தான் வந்து இஷ்யூ. இன்னைக்கு நம்ம சினிமால பாக்குறோம், எவ்ரிடே ஏதாவது ஒரு படம் டிராப் ஆகுது, ஏதாவது ஒரு படத்துல இயக்குநர்கள் மாறிடுறாங்க. இன்னைக்கு வந்து டிரெக்டர்ஸோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருக்குன்னு சொல்லலாம். பேர் சொல்ல இது பண்ணல, ஓகே பேர் சொல்லணும்னாலும் நான் சொல்லலாம். இப்போ ஒரு அவ்வளோ பெரிய ஒரு படம் வந்து ஆன்லைன்ல வந்து லீக் ஆயிருக்கு. இதோடைய மொத்த வழிய, அதாவது எல்லாரோட வழியை விடையும் அந்த இயக்குனரோட வழி தான் அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து ஹெச் வினோத் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு 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 மரணம் அளவுக்கு ஒரு வலிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு டைரக்டரால மட்டும்தான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நாளும் ஒரு ஷார்ட்டும் எடுக்கும்போது அந்த டைரக்டர் வந்து அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல எவ்வளவு கனவுகளோட அது எடுப்பாங்க அப்படின்றது ஆஸ் அ டைரக்டரா எனக்கு வந்து தெரியும். இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது வந்து தெரியும். பட் அங்க இருந்து அது நம்ம நினைச்ச மாதிரி ஒண்ணு வராம அது இந்த மாதிரி போகும்போது ரொம்பவே கஷ்டமாயிடுது அது. ஸோ அதே மாதிரி இப்போ என்னாலையும் வந்து என் படத்தை நான் நினைச்ச மாதிரி எடுக்க முடியாதோன்னு அந்த 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 பெயின்லேயே போய் கடைசியில என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த படத்தை நான் நினைச்ச மாதிரி வந்து எடுத்து அதை வந்து அப்புறமேட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கும் பிரதீப் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ டேட்ஸ் மாறி வந்ததுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருந்துச்சு. எங்களால நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் அவ்வளோ விஷயம் எதுவுமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்றதுக்கும் மனசு வரல. கொஞ்சம் இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா மாத்திருக்க முடியும். பட் ஆனா அது மாதிரி ஏன்னா இந்த படத்தை என்னால ஒரு தடவை தான் எடுக்க முடியும். அந்த ஒரு தடவை அதை எனக்கு நான் நினைச்ச மாதிரி எடுத்துட்டா எனக்கு சந்தோஷம். அதுக்கு இவ்வளோ பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஷூட் வந்து ரொம்ப மாறி நடக்கும். பட் எப்போ வந்தாலுமே அவருடைய 100% எப்பயுமே கொடுக்குற ஒரு ஹீரோ எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். டைம்ல வந்து அவர் ரொம்ப ஷார்ப்பு. அதில் இன்னைக்கும் என் மேல கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. 12:30 to 2:30 லஞ்ச் பிரதர், 2:30க்கு ப்ரெஸ் மீட் சொன்னேன். அவர்கிட்ட என்ன பிரச்சனைனா நம்ம 12:30 சொன்னோம்னா 12:29 வந்துடுறாரு. வழக்கம் போல நான் ஒரு 1 hour அப்படியே வந்துட்டேன். அதுல வந்து சாரி ப்ரோ, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. இதே மாதிரி எங்களோட ஷூட்டிங்லயும் எவ்ரி டே வந்து அந்த சொன்ன டைமுக்கு வரதாகட்டும். ஆனா அதே மாதிரி ஒரு ஷார்ட்டோடைய 100% அவர் ஒரு டைரக்டர் தான். எங்கிட்ட சொல்லலாம், ப்ரோ இது ஓகே ப்ரோ, இது இங்க இருந்து வைட் க்ளோஸ் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். நானே ஏதாவது சின்ன ஆட்லாம் ஏதாவது நடிக்கிறது போவேன் கை செலவுக்கு. அப்போ வந்து அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லும்போது ப்ரோ ஓகே ப்ரோ இவ்வளவு தானே கட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன். ஆனா இவர் வந்து நான் எத்தனை தடவை எதை கேட்டாலும் வந்து அது அவரோட அந்த இடத்துல வந்து ஒரு ஹீரோ, நான் வந்து ஒரு நடிக்க வந்திருக்கேன், நான் என் வேலையை தான் பண்ணுவேன்ற மாதிரி பண்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா என் படத்துல வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வந்துச்சு. தண்ணிக்குள்ள இருக்கணும். இதுவே ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ல நான் அந்த சீக்வன்ஸ் எடுத்திருந்தா மேபி அது வேற மாதிரி இருக்கும். இது ஒரு லவ் ஸ்டோரின்னும் போதே எல்லாருமே பிளஸ் இந்த ஜாலியான படம் கலர்ஃபுல்லான படம்னா அது என்னமோ எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் அது என்னமோ ரொம்ப விளையாட்டுத்தனமா நம்ம எடுப்போன்ற மாதிரியுமே ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். இதே ஒரு காட்டுல போய் ரொம்ப புழுதியில் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி படம்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த மாதிரி படமாகவும், ஃபாரின்ல எல்லாம் போய் எடுத்தோம்னா அது ரொம்ப ஈஸியான படமாகவும் ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. எல்லா படம் எடுக்கிறதும் கஷ்டம் தான். இப்ப இந்த மாதிரி ஒரு படத்துல இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு நிகரா உயிருக்கே ஆபத்தார அளவுக்கான ஒரு சீக்வன்ஸா தான் அது வந்து எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கேமரா உள்ள எடுத்துட்டு போய் ஒரு நிமிஷம் to 1.5 நிமிஷம் அவர் மூச்சு வந்து தம் கட்டி வந்து நடிக்கணும். நைட் ஃபுல்லாமே அதை வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் நானும் ஸ்விம்மிங் பூல்ல தான் வந்து இருந்தேன்.
ஸோ ஒரு தடவை சரி ஓகே இது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி உள்ள போனேன். உயிருக்கு பயந்து நான் உடனே வெளியே வந்துட்டேன். ஆனா அவ்வளவு தடவை பண்ணி காலையில 5:30-6 மணி வரைக்குமே வந்து அந்த சீக்வன்ஸை அவர் பண்ணி முடிச்சுட்டு கூட ஏன் ப்ரோ என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அப்புறம் ஓகேவா கரெக்டா வந்துருச்சா எடுத்துக்கலாமா இன்னும் ஏதாவது எடுத்துக்கலாமா அப்படின்னும் போது ஒரு ஆக்டராகவும் ஒரு டிரெக்டராகவும் அந்த இடத்துல வந்து அவர் என்ன ரொம்ப இந்த மாதிரி நிறைய நான் ரொம்ப என்ன லைஃப் டைம்ல வந்து என்னால மறக்க முடியாத நிறைய மொமெண்ட்ஸ் வந்து எனக்கு பிரதீப் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ். இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஓப்பனிங். ஏன்னா மேபி இந்த படம் வந்து டிரெக்டட் பை வேற ஏதாவது ஒரு பேர் போட்டிருந்தா இன்னும் பயங்கரமா கூட ஓப்பன் ஆயிருக்கலாம், சொல்ல முடியாது. பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஒரு பேருக்காக ஆடியன்ஸ் அந்த ஓப்பனிங்கை வந்து என்னதான் டிலேஸ் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதோடைய ஓப்பனிங்க்கு அவ்வளோ அந்த ஃபேன்ஸோ அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா எங்களுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. இப்போ இந்த வீக் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு லாங் ரன் போகும், அதற்கான எல்லா தகுதியும் பொட்டன்ஷியலும் இந்த ஃபிலிம்ல இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன். இன்னும் இந்த வீக்கெண்டுமே வந்து பயங்கரமா வந்து இந்த படம் எல்லாமே 10 வருஷம் முன்னாடி எடுத்த படத்தெல்லாம் எடுத்து ரீரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இப்ப ஓடிட்டு இருக்கிற படத்தையே திருப்பி 17 தேதி ஃபர்ஸ்ட் டே மாதிரி ஒரு ஓப்பனிங் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இது ஒர்க் அவுட் ஆகணும். ஏன்னா நிறைய கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. அது படத்தை போய் பார்க்கும்போது மேபி இன்னும் பெட்டரா இருக்கலாம். இந்த ஒரு ஆல்ரெடி சில மைண்ட் செட்டோட பார்க்கும்போது எவ்வளவு அழகான இப்போ இது என்னது இது ஸ்வீட்டா கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி குலாப் ஜாமுனை கொடுத்தா மேபி சாப்பிடும்போது அப்படி தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சும்மாவே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அது பண்ணும்போது அது கரெக்டா போக மாட்டேங்குது. எந்த விதமான மைண்ட்ல எதுவும் இல்லாம இந்த படத்தை நீங்க போய் நேரா தியேட்டர்ல உட்காந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரசிப்பீங்க அப்படின்றதுக்கு வந்து நம்பலாம். என்னுடைய வேர்டை நீங்க வந்து நம்பலாம். அண்ட் ப்ரோ இந்த ஃபில்மும் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுடைய 100 crore கிளப்ல வரும். கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம். நெக்ஸ்ட் வந்து கிருத்தி, சின்ன பொண்ணு. கிருத்தி அவங்க அம்மாவுமே கொஞ்சம் சின்ன பொண்ணு தான். 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா செட்ல அவங்கள வந்து அவங்கள எப்படின்னா ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ற மாதிரி தான் நாங்க நிறைய தடவை ட்ரை பண்ணிருப்போம். அதே நேரத்தில் நிறைய தடவை மிஸ்ஸும் ஆயிரும். அப்போ வந்து கொஞ்சம் அப்பப்போ ஒரு சின்ன முன்ன பின்ன இப்படி இருந்தாலும் அந்த ஒர்க்கை பண்ணும்போது த கைண்ட் ஆஃப் டெடிகேஷன் அண்ட் அதே ஸ்விம்மிங் பூல் சீக்வன்ஸ் பண்ணும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஷூட்டிங் பண்ணிட்டு இவங்க டேல அங்கே ஷூட் முடிச்சு நைட்ல இங்கே வந்து ஷூட் பண்ணிட்டு ஒரு நாள் கூட வந்து அந்த ஒரு இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம எப்பயுமே ஷி வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அவங்கள ஃப்ரேம்ல அப்படி நம்ம வச்சோம்னாலே வந்து அந்த அளவுக்கு ஒரு அழகு. சாதாரண ஒரு ரோட்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் மலேசியால. அது ரவிவர்மன் சாரோட மேஜிக் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்னா நிறைய லைட்ஸ் நிறைய இது அப்பெல்லாம் போட்டு பயங்கரமா காம்ப்ளிகேட்லாம் பண்ண மாட்டாரு. அது அவருக்கு வந்து அவர் ஒரு கிஃப்டட் டேலண்ட். ஸோ அதை ரொம்ப ஈஸியா ரொம்ப அழகா வந்து ரொம்ப இப்படின்றதுக்குள்ள அவரால் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஷாட்டை வந்து கம்போஸ் பண்ண முடியும். ஸோ அவருடைய அந்த ஒர்க்ல கிருத்திய வந்து காமிச்ச விதமாகட்டும், இந்த படத்துல வந்து நடிச்ச மற்ற நடிகர்கள் எல்லாமே நம்மளுடைய கௌரி எல்லாம் வந்து 96 படத்துல பார்த்துட்டு இந்த படத்துக்கு நான் என் காஸ்டியூம்ஸ் நான் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் கௌரி தப்பா எடுத்துக்காதீங்க, போடுங்க பரவாயில்ல, 2040 இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த காஸ்டியூம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணேன். ஏன்னா அந்த கேரக்டர் ஏன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு எல்லாம் இஷ்டத்துக்கு தான் ஏதாவது ஒன்று போடுவாங்க. ஸோ நீங்களும் ஏதாவது இஷ்டத்துக்கு போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்து நம்ம வந்து எல்லாம் இது பண்ணோம். ஸோ ஓவராலா இந்த ஃபில்மை நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். இந்த ஃபில்ம் நடக்கிறதுக்கு ரொம்ப மெயின் ரீசனா இருந்த லலித் சார். அவர் மட்டும் இந்த படத்தை அன்னைக்கு டேட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் அது ஒரு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு கதை வச்சிருக்கேன் போது பண்ணலான் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த 2 இயர்ஸையும் அப்படியே நான் தள்ளிட்டு போயிருக்கேன். எனக்கு வேற ஆப்ஷனே இருந்திருக்காது. அவர் மனசு வைக்கலைன்னா இந்த படம் நடந்திருக்காது. இன்னைக்கு இந்த படத்தை நல்லபடியா ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்கும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்ததுக்கும் எங்க எல்லாருக்கும் பக்கபலமா இருந்து சப்போர்ட் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ லலித் சார். அண்ட்
நடிச்ச மற்ற யாரு, அப்புறம் மெயினா மை அதர் டெக்னீஷியன்ஸ் பிரதீப் ராகவ் மாதிரி ஒரு எடிட்டர் எனக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு லக்கு. அண்ட் ஒரு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு இந்த ஃபிலிம்ல. எனக்கு சில டவுட்ஸ் இருந்தது, என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் ரொம்ப கம்மியா இருந்தது. அப்போ நான் வந்து எனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ, இது ஒர்க் ஆகலையா, இந்த ஆர்டர் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து இன்னைக்கு பல்ஸ்ல இருக்கக்கூடிய பிரதீப் ராகவ் கிட்டயுமே நான் வந்து நிறைய தடவை வந்து கேட்பேன். ஸோ அப்போ அவங்க வந்து வருவாங்க, எடிட்ல வருவாங்க, உட்காருவாங்க, பார்ப்போம், அனலைஸ் பண்ணுவோம், ஒரு வெர்ஷன் கட் பண்ணி பார்ப்போம், இப்படி கட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பண்றதுக்கு. அண்ட் அவர் வந்து இந்த ஒரு படத்துக்கே வந்து ஒரு 10 படத்தோட வேலையை செஞ்சிருப்பாரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதீப் ராகவ். முத்துராஜ் சார், உங்களுடைய ப்ரொடக்ஷன் டிசைன் அண்ட் தென் காஸ்டியூம்ஸ், அப்புறம் சிஜி ஒர்க் பண்ண மேங்கோ போஸ்ட் வந்து இந்த படத்தோடைய இது வந்து இந்த ஒரு படத்துல வந்து இந்த செந்தில் கிட்ட வந்து 30 ரூபா கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு, டேய் இந்த 30 ரூபாய் நீ வச்சுக்கோ அப்படின்னு, டெய்லி ₹1 நான் எடுத்துப்பேன், ஓகே அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி இந்த மேங்கோ போஸ்ட்ல முதல்ல ஒரே ஒரு ரோபோ மட்டும் பண்ணணும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம். அப்புறம் அங்க இருந்து அப்படியே அந்த கையில ஒண்ணு வரும், அதுவும் பண்ணி அப்படியே இது பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அப்படியே என்னெல்லாம் கேட்டோமோ எல்லாத்தையுமே நான் வந்து பேசின பட்ஜெட்ல எனக்கு வந்து ரொம்ப ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்களுமே இந்த ஃபிலிம்குள்ள ஒரு லவ்ல வந்துட்டாங்க. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ ராம். Thank you so much for helping me to achieve this film. And வேற என்ன சொல்லுங்க ஞாபகம் இல்லையே. எஸ்ஜே சார் போயிட்டாரு. ஒரு ஓகே. ஸோ எஸ்ஜே சூர்யா சார் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்னா 2018 இந்த ஃபில்மை நான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்த போதுல இருந்து அவர் தான்றதுல நான் ரொம்ப ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அவர் வந்து கொஞ்சம் ஹி இஸ் ஆல்வேஸ் அன் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆர்டிஸ்ட் தான். பட் ஆனாலும் எனக்கு வந்து அவரை தவிர இந்த ரோல்ல வேற யாரையுமே என்னால இமேஜின் பண்ண முடியல. ஸோ எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்றதுல வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவரு ரொம்ப அழகா, அவருக்கு பயங்கர பிஸி ஆனாலும் அதுக்கு நடுவில் அவர் சொன்ன மாதிரி நிறைய டேட்ஸ் எனக்கு கொடுத்து என்ன அகாமடேட் பண்ணி இந்த படத்தை வந்து அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு வந்து என்னைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். சீமான் அண்ணன் ரொம்ப ஒரு நல்ல மனிதர். அவரோட ஒர்க் பண்ண ஒரு நாளுமே வந்து ரொம்ப ஹாப்பி. ஒரு அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், ஆனா ஒரு நாள் கூட அவருடைய அரசியலையோ இல்ல அவருடைய மைண்ட்ல இருக்கிற ஐடியாலஜிஸையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே எங்ககிட்ட வந்து யாருக்கிட்டையுமே பேசாம எங்களுக்கு என்ன தெரியுமோ, எங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி எங்களோட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா ரொம்ப பழகினாரு. படத்துல நிறைய விஷயங்கள்ல வந்து எப்படின்னா ஒரு அப்பா பையன் அப்படின்னும் போது சில டைலாக்ஸ் பேசுவோம். அதுக்கு பையன் கேரக்டர்ல இருக்கனால ஒரு சின்னதா கிண்டல் பண்ற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு கவுண்டர்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப நான் கேட்டுக்கிட்டேன், இது ஓகேவாங்க தம்பி, படத்துல என்னவோ நான் அப்பா பையன் இப்படி தானே பேசுவாங்கன்னு சொல்லி அது ரொம்ப என்னை வந்து என்னோட வேலையை ரொம்ப ஈஸியா செய்யறதுக்கு வந்து அலோவ் பண்ண சீமான் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மற்றபடி என்னோட ஏடிஸ் ஒர்க் பண்ண எல்லாருமே, பார்வதி, ஹரீஷ், லெனின், பினு, பிரசன்னா அண்ட் ஆல் கேமரா சைடில் வந்து நிறைய சின்ன ஒர்க்ஸ் எல்லாமே சில சீக்வன்சஸ் அப்பெல்லாம் வந்து எனக்கு சத்யன் சூரியன் ஹெல்ப் பண்ணாரு, நீரவ் ஷா ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய பேரோட ஹெல்ப்னால தான் இந்த ஃபிலிம் வந்து நடந்திருக்கு. அவங்க எல்லாரையுமே இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ஸோ தேங்க்யூ. இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியமா இருக்கு. கொஞ்சம் இன்னொரு தடவை கூட போய் பாருங்க. அந்த படத்துல வந்து என்னுடைய மைண்ட்ல நான் வந்து இந்த மெட்ராஸ் அப்படின்னு நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊரை எப்படிலாம் நான் கற்பனை பண்ணியிருப்பேனோ அதெல்லாம் எடுத்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இந்த யூனிவர்ஸ் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததை நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். அண்ட் என்னைக்குமே அந்த ஹாலிவுட்னு ஒரு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஒரு போர்டு இருக்க மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருப்பேன். அது வந்து என்னுடைய ஆசை. எப்பயுமே நம்ம இண்டஸ்ட்ரி வந்து அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு பர்சனல் இது. அது எல்லாத்தையும் ஒரு டைரக்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட். அதுதான் அவங்க நினைக்கிறத அவங்க வந்து எடுத்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்கிரீன்லயாவது பாத்துடலான்றது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் இந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஆடியன்ஸும் கிளாப் பண்ணும்போது மொத்தமா சேர்த்து எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதை மக்களோட பார்க்கும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஈடு இணை வேற எதுவுமே இல்லை. அதுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி உங்க எல்லாருக்கும் தேங்க்யூன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். பிஆர்ஓ யுவராஜ் டீமப்பா, எங்க யுவராஜ் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ். எது இல்ல நம்ம அண்ணன் தானே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து நீங்க இல்லைன்னா இவங்க யாருமே
ஸோ அப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து நமக்கு இதுக்கு மேல வந்து செலவு பண்ணி இருந்த காசு எல்லாத்தையும் படத்திலேயே செலவு பண்ணிட்டேன். ஸோ தயவு செஞ்சு நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு இந்த தம்ப்நெயில் கல்ச்சர் இருக்கு இல்லையா? இப்போ நானும் கொஞ்சம் தம்ப்நெயில் வேணா கொடுத்துட்றேன். கதறி அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க. மேடையை உடைத்த மாதிரி ஏதாவது போடுறதுக்கு எதையாவது ஒன்று போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இப்ப எதை பார்த்தாலுமே அது என்னன்னா அந்த தம்ப்நெயில்ல வந்து ஐயோ படம் ரொம்ப அப்படின்னு ஆரம்பிச்சிடறான், உள்ள போன ரொம்ப கேவலமா இருக்கும் நினைச்சேன், ஆனா ஆக்சுவலா நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படிதான் அந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதனால இது எப்படி இது நம்ம ஹேண்டில் பண்றதுனே தெரியல. உள்ள போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இது இருக்கு, ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் என்ன சொல்லணும்னு தெரியாம எதையாவது ஒன்று சொல்லி விட்டு போயிடறாங்க. அதை பார்த்து கொஞ்சம் பேர் இதாயிடுறாங்க. ஸோ அதுக்கு எப்படி டேக்கிள் பண்ணுன்றது நீங்க தான் ஏதாவது ஒன்று பார்த்து கொஞ்சம் பாவம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நிறைய செட்டில்மெண்ட்லாம் பேலன்ஸ் இருக்கு. அந்த ஒரு இந்த ராமசாமி பணம் கிடைச்சிரும்னு ஒரு பல பேர் வெளில இருக்காங்க. அது இந்த வாரம் நல்லா ஓடிடுச்சுன்னா இதுதான், அப்படி இல்லைன்னா ராமசாமி தான். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்களாம் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு இது மாதிரிதான் இப்ப நடந்து வந்து அந்த லெவலுக்கு இதுதான் இருக்கு. அந்த இப்ப என்ன கேட்டுட்டாங்க கட்சிக்கார, ஒரு படம் தானே எடுக்க வந்த அந்த மாதிரி ஒரு படம் தானே எடுக்க வந்தேன், அதுக்கு ஏன்பா போட்டு இப்படி அடிக்கிறீங்கன்ற மாதிரி. சிம்பிளா பண்ணு, காம்பாக்டா பண்ணு, சிம்பிளா பண்ணு, காம்பாக்டா பண்ணா நல்லாவே இருக்க மாட்டேங்குது, அதுக்கும் அடிக்கிறாங்க. இன்னும் எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்குங்க. புதுசா ஒண்ணு பயங்கரமா பண்ணா அதுல எது இல்லையோ, நான் கேசரி பண்ணா மட்டும் ஏன் காரமா இல்லைன்னு கேக்குறீங்க. கேசரி எப்படி காரமா இருக்கும்? நான் என்ன பண்ண சிக்கன் குழம்பு ஊத்துனா அதுல ஏன் இனிப்பாவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு என்ன பண்றதுன்னு நமக்கு வந்து தெரியல. இந்த படத்துக்குள்ள சில நல்ல விஷயங்கள் இருக்கு, அவ்வளவுதான். பிளஸ் பயங்கரமா படம் எடுக்கிறது என்னால பயங்கரமா எடுக்க முடியுமா நீங்க சொல்லுங்க. ஓரளவுக்கு தான் நம்மளால எடுக்க முடியும். அந்த ஓரளவுக்கு எடுத்ததை கொஞ்சம் ஜாலியா வந்து பார்த்துட்டு அழகா அதை ரசிச்சுட்டு உங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சா மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இல்ல ஏதாவது என் போன் நம்பரோ இல்ல ஏதோ ஒண்ணு எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயமா நான் பாப்பீங்க. அப்ப சைட்ல வந்து என்ன சொல்லுங்க, ஏன்டா அப்படி பண்ணேன்னு. அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு வீடியோவை போட்டு மொக்க சொல்லி ஏன் அப்படி பண்ணி. சோ அதனால நிறைய மறுபடியும் சொல்லிக்கிறேன், செட்டில் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்து தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த படம் ஏப்ரல் 17th வந்து திருப்பி நாங்கள் வந்து ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணி இந்த படத்தை பயங்கர ஹிட் ஆக்கி நான் செல்லக்குட்டி பிரதீப்க்கு அந்த 4th 100 crore சொல்லி போஸ்டரை ஒட்டியே ஆகணும் அப்படின்றதுல உறுதியா இருக்கும். தேங்க்யூ. இந்த மாதிரி வந்து விக்னேஸ்வரன் சார் எந்த ஸ்டேஜ்லயும் பேசினதே இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளவு வந்து இதுக்கு மேல என்ன சொல்றது, செட்டில்மெண்ட் பண்ணணும்னே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல எல்லாமே ஒரு அழகா பேசி முடிச்சிட்டாங்க அந்த டீம். ஆக்சுவலி LIK படத்துல வந்து S.J. சூர்யா, பிரதீப் ரங்கநாதன் 2 பெரிய இயக்குநர்களை இயக்கியிருக்காரு. இயக்குநர்கள்லாம் நடிகராக வரிசையில எப்ப விக்னேஸ்வரன் நடிக்க போறார் அப்படின்ற கேள்விகள்லாம் நம்மளுக்கு இருக்கு. ஆனா அடுத்த வெற்றி விழால கண்டிப்பா பேசுறதா சொல்லியிருக்காங்க விக்னேஸ்வரன் சார். மீண்டும் வெற்றியில சந்திக்கலாம். வந்திருந்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ சோ மச். டேக் கேர். பை பை.